ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரம்ப் போன டைம் அதிபராக பதவியேற்ற பதவி காலம் முடியும் போது அவர் பெரிய அட்டகாசமே பண்ணிட்டாரு. அதாவது அவரால் ஜோ பைடன் வந்து ஜெயிச்சதை நம்பவே முடியல. அதனால நான் இந்த பதவி விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சி ஒரு அதிபரா இந்த மாதிரி எல்லாம் ஒரு குழந்தைத்தனமா ஒரு சின்ன விஷயம் இந்த மாதிரி ஒரு முரண்பாடான ஒரு விஷயத்த பண்ணது அதுவே முதல் டைமா இருக்கும். ஸோ அந்த காரணத்துக்கு அப்புறம் அவர் ஒரு வழியா அந்த பதவியை விட்டு கொடுத்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஜோ பைடன் பதவியில இது அவரால் கண்டிப்பா ஏத்துக்கவே முடியல எந்த ஒரு சூழ்நிலையிலையும். அதனால அவருடைய சோசியல் மீடியாவோட அந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதுல எல்லாம் அவதூறான கருத்துக்களையும் சர்ச்சைக்குண்டான பேச்சுக்களையும் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் அது பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி இருக்குது. ஸோ இதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெட்டா ஆல்ரெடி சொல்லியிருக்க, அதாவது ஃபேஸ்புக் அந்த மார்க் ஜுக்கர்பர்க் அவர் தான் ஃபேஸ்புக்கோட சிஇஓ. அவர் வந்துட்டு இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் பரப்புனாலும் அரசியல் ரீதியாக ஏதோ பண்ணாலும் அதை பேன் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மாதிரி ட்ரம்ப்புக்கு வந்துட்டு அவருடைய சோசியல் மீடியா மொத்தமா பேன் பண்ணிட்டாரு. அதனால அவர் பயங்கர கடுப்பாயிட்டாரு. அதை எப்படி நீங்க பண்ணலாம், நான் ஒரு அதிபராகவே வந்திருக்கிறேன், இவ்வளவு பெரிய எனக்கு கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அவர் என்ன பண்ணி அவரால் அந்த அக்கௌண்ட்டை திரும்ப ரிவோக் பண்ண முடியல. ஃபேஸ்புக் சைட்ல ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க அதை ஆக்டிவேட் பண்ண முடியாது அப்படின்ட்டு, முடக்கினதானு. அவர் அதை எதிர்த்து கோர்ட்டுக்கெல்லாம் போயிருந்தாரு. ஸோ கோர்ட்டுக்கு போய் அது எப்பன்னா 2021 ஜனவரி 6ஆம் தேதி முடக்கப்பட்டது. இதுல இருந்து அவர் கோர்ட்டுக்கு போயிட்டாரு. எல்லா மணியும் முடியலன்னு பத்ததுல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவரும் ஒரு டீமை தனியா வச்சு, நீ மட்டும் தான் ஃபேஸ்புக் உருவாக்க முடியுமா, அவர் ஒரு புதுசா ஒரு பேரை வச்சு அவரு ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி வெளியே இது பண்ணிட்டாரு. அவருடைய ஆதரவாளர் மத்தியில அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு கோடிக்கணக்கான ஃபாலோவர் வச்சிருக்கக்கூடிய முன்னாள் அதிபர் அவருடைய அக்கௌண்ட்டை முடக்குறதுங்கிறது கொஞ்சம் அவருக்கு ஒரு பின்னடைவா தான் பார்க்கப்படும் அந்த டைம்ல. ஆனா அவர் திரும்ப அதிபர் பதவியில வந்து ஜெயிச்சு அந்த இடத்துல உட்கார்ந்து அவருக்கே சவாலா இருப்பாங்கிறது அவரால் ஃபேஸ்புக்கால நம்ப முடியாது. ஸோ இதனால என்னன்னா, ஃபேஸ்புக் ஒன்றும் சாதாரண நிறுவனம் இல்லை, அது அவ்வளோ பெரிய ஜெயண்ட்டு, சோசியல் மீடியா ஜெயண்ட்டு, பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வேல்யூக்கு அது இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்துல அவர் யோசிச்சிருப்பாரு, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக போயிட்டு நம்ம இதெல்லாம் பண்ணணுமா, எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை கூட பண்ண முடியாதா, அந்த மாதிரி மென்டாலிட்டி வந்திருக்கலாம். ஏன்னா கொரோனா காலகட்டத்துல அமெரிக்காவுக்கு $400 மில்லியன் அளவுக்கான டொனேஷனை கொடுத்துருக்காங்க ரீஸ்ட்ரக்சருக்காக. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இந்திய மதிப்புல ஒரு 190 கோடி ரூபாய் ட்ரம்ப்புக்கு நிவாரணமா கொடுத்துருக்காங்க அவருடைய அக்கௌண்ட்ஸை பேன் பண்ணதுக்காக. இது ஒன்றும் அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. இதனால ஏன்னா ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு அப்புறம் சில அதிரடியான முடிவெல்லாம் எடுக்கிறாரு, அது பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அவரும் பார்த்துருப்பாரு, என்னதான் இருந்தாலும் இதுக்காக போய் நம்ம இதை பகிச்சுக்கணுமா, நம்ம வளர்ச்சி தானே பாதிக்கப்படும், அவர் மனசுல கண்டிப்பா தோணி இருக்கும். ஸோ அதனால கோர்ட்டுக்கு ஃபேஸ்புக் ஓனர் அதாவது சிஇஓ அந்த மார்க் ஜுக்கர்பர்க் வந்துட்டு கடிதம் எழுதியிருக்காரு. இந்த 190 கோடி ரூபாய் நாங்க அவருக்கு இந்த சோசியல் மீடியாவான பேன் பண்ணதுக்கு நிவாரணமா நாங்க கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ட்ரம்ப்பும் அதை சைன் பண்ணி அக்ரிமெண்ட் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்குது. அது அமெரிக்க டாலர் $25 மில்லியன் ஆமா. அதுல $3 மில்லியன் வந்துட்டு அவருடைய சட்ட விதிகளுக்காக இந்த வழக்கு போடுறதுக்கான செலவே அவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு ட்ரம்ப் ஏத்துக்கிட்டாரு. ஆக்சுவலா அமெரிக்காவோட மனப்பான்மை என்னன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அமெரிக்கர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அமெரிக்கா தான் போய் மத்தியஸ்தம் பண்ணணும், ஒரு தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு எப்பவுமே இருந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்துல இவரே முன்னாடி வந்து இந்த விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு, அவரு ஏத்துக்கிட்டு இருக்காரு. மேபி அது ட்ரம்ப் மறுபடியும் அதிபர் ஆயிட்டனால ஸோ அவருடைய நம்பகத்தன்மையை குறைச்சிக்க கூடாது, அவருடைய சப்போர்ட்டிவை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். என்ன ரீசெண்டா மீடியால பேசப்படுறதுல ட்ரம்ப்போட ஆதரவு கம்மியாக இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்திருக்குது. ஸோ அதனால கூட இதை எதிர்த்து மறுபடியும் போட்டிக்கிட்டு நம்ம மதிப்பை நம்ம குறைச்சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் ஏற்றிருக்கலாம். ஸோ இருந்தாலும் ட்ரம்ப் வந்துட்டு இந்த விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணிட்டதுனால ஸோ ஃபேஸ்புக் எந்த ப்ராப்ளம் வந்திருக்கான்னு அவர் நம்புறாரு. ஸோ இந்த இந்த விஷயம் வந்துட்டு ட்ரம்ப்புக்கு வந்துட்டு ஒரு வெற்றியா தான் பார்க்கப்படுதுன்னு மீடியாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னும் ட்ரம்ப் இந்த மாதிரி பல காரணங்களால வருவாரு. அவருடைய அதிரடியான முடிவுகளை நம்ம அடுத்த வீடியோ எல்லாம் பார்க்கலாம்.